பிதா குமாரன் பரிசுத்தாவித்திரேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் மாறச் உள்ள தேவன் இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உள்ளத்தினாழ்த்து நன்றி படைக்கின்றோம். இந்த பெந்தேகொஸ்தே திருநாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2000 ஆண்டுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட அந்த திருநாளை நாங்கள் கர்த்தாவை கொண்டாடும்படியாக இந்த நாளில் திருச்சபை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்காக, நாடு ஒற்றுமையின் ஆவிக்காக, சர்வ சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவதற்காக, எங்களை உணர்த்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் கர்த்தாவே இதோ ஒன்றாக குழுமி திருப்பாத்திரத்திலே வருகின்றோம். வந்திருக்கிற மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வந்து கொடுக்கிற பிள்ளைகளை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பீராக. துவக்கும் நிறைவேற்றது பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல் வழியாக திருநாமம் மையப்படுவதாக. நாங்கள் சிந்திக்கப் போகின்ற வேத வசனம் வழி எங்களோடு இடைப்படுவீராக. திருவிருந்தின் வழியாக நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியறலும். துவக்கம் நிறைவேற்றது கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்கள் குறைகள், குற்றங்கள், பலவீனம் எல்லாவற்றும் மன்னித்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் உரிமையாக போகாதபடிக்கு உடைய வார்த்தையை 44 போஷிக்கப்பட்டுள்ளாய், முதலாவது நிரப்பப்பட்டவர்களாய், உணர்த்தப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடன் செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எல்லா துதிகரமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நேரத்தோடு கொண்டு வந்து சேர்ப்பீராக. இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை சேர்க்கவும் பாமாலை எண் 16வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 16. கர்த்தாவே தாழ்மையாக. நின்னவனமாகவே ஜெபம் செய்வோம். திருவிருந்த ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியமாக இருக்கிற சர்வலமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாக அன்பு கூறவும், உமது பரிசு நாமத்தை உத்தமமாய் மையப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து திரிய கடவுளை போற்றுவோம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மையப்படுத்துகிறோம். சிறந்த மகிமைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பெருக்குமானாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும்.
தேவனாகி பிதாவின் வலது பாசம் விற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை வீரலும். அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது கவுடைய மகாபரிச வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடு கிட்டி செல்வதற்காக கவுடைய கிருபை தேடி முழுங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நம்முடைய நினைவுகளினாலும் நம்முடைய சொல்லினாலும் நம்முடைய செயல்களினாலும் நாம் செய்த எல்லா தவறுகளையும் மீறுதல்களையும் ஆண்டவர் நமக்கு மன்னித்து தமிழ் பிள்ளாக ஏற்றுக்கொண்டு நம்மை இந்த இடத்திலே பரிசுப்படுத்தும்படியாக ஒரு நிமிடம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக. நாம் அனைவரும் சேர்ந்து பாவறிக்கை ஜெபத்தினை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. பரமபிதாவே, உமக்கு விரோதமாகும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மீண்டும் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசு நாமத்து மகிமையாகும்படி உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தமிழத்தின் உண்மையாக மறந்துடைய யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நேர்ந்த அல்வாக்கு கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பெண்ணுக்குமான விசுவாசிக்கின்ற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவலி இரட்சகர் கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கிருப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபராக கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பரிச்சு என்று மிக தீர்க்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே தோற்றமுடாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுளே, நாங்கள் உமது பிள்ளைகளுக்குரிய விடுதலையை அறிந்து விண்ணுலகின் உரிமையை உலகில் அனுபவிக்க உமது திருவாக்கின்படி உம் மக்களுக்கு தூய ஆவியானவரை அளித்தீரே. தூய ஆவியானவர் அளித்துள்ள ஒற்றுமையை முதடியாராகிய நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு அவரது வல்லமையால் வாழ்ந்து எல்லாருக்கும் முன்னும் உமக்கு சாட்சியாக இருக்க அருள் புரியும். ஆண்டவர் இயேசு மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தயவுசெய்து நாம் உட்காருவோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதிகள் வாசிக்க இருப்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம், முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 37 1 முதல் 14 வரை. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய்
எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரிடுவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்குள் கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே,
இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியரும் யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. முறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 104 24 முதல் 34 முடிய. சங்கீதம் 104 24 முதல் 34 முடிய. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருளினால் நிறைந்திருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். சேர்ந்து வாசிப்போம். நாம் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. யோவான் 16 வசனங்கள் 1 முதல். நீங்கள் இடரடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடன் கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றார்வாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசித்தபடியினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பாவத்தினத்தில் போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பதே. வாசிக்க தெரிந்தபடி வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.
நாம் மீண்டுமாக நின்றவனமாக ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும் நம்மையும் நம்முடைய சந்தா உரைகளையும் ஆண்டவருக்கு என்று படைக்கின்றவனமாக முத்தெழுச்சி பாடலில் 348வது பாடல் 348 நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் நம்முடைய சந்தா உரை காணிக்கைகளும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அமர்ந்திருப்போம். இந்த நாளிலும் கூட நாம் அறிந்த வண்ணமாக சினாடு அலுவலகத்தில் சேவா துறையில் இயக்குனராக இருக்கிற நம்முடைய ஐயா ரெவரன் ஞானபிரசாத் ஐயா அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு கூட வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஐயாவோடு சேர்ந்து ஐயரம்மாவும் கூட வந்திருக்கிறது கூட மிகுந்த மகிழ்ச்சி தர ஒன்றாக இருக்கிறது. அவர்களை கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இருவரையும் நாங்கள் சபையாய் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய இறை செய்தியை ஐயா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவாகிய முது குமார் இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை மீண்டுமாக நம்மிடத்தில் திரும்ப செய்து இருவரும் சேர்ந்த ஆண்டவரே தூய ஆவியானவரை எங்களுக்கு அருளி இருப்பதற்காக சோத்திரிக்கிறோம். எங்களுடைய அகத்திலே வசிக்கின்ற ஆவியானவர்
எங்களுக்கு நற்போதனைகளை போதிக்கின்ற ஆவியானவர், எங்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற ஆவியானவர், எங்களுக்கு எல்லாவிதமான நல்வழி பாதையிலே வழிநடத்துகின்ற ஆவியானவர் எங்களோடு இருப்பதற்காக, எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்திலே இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீதாம் தொடர்ந்து இடைப்படும் முது வசங்களை தியானிக்கல் எங்களோடு நீர் பேசுவீராக. அடையெடுத்து மூடி மறைத்துக் கொள்ளும். வந்துக்கு நமது பிள்ளைகள் உரிமையாக போகாத பிடிக்க முடியாது. வார்த்தை 44 போஷிக்கப்பட்டுள்ள கடன் சில கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நீர் பேசும் நான் கேட்கின்றோம். நான் கேட்கொள்ளாக மட்டுமல்ல, செயல்படாத நீர் எங்களை மாற்றுவீராக. தூயான் பிரசுத்த கால நேரத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி எங்களோடு பேசும். இயேசுவுடைய ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் நான் பார்த்தபடி இந்த அருமையான கால நேரத்தை உங்களை யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மீண்டும் ஒரு விசை கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பினை நம்முடைய 1000 மூலமாக கொடுத்தமைக்க நான் கடவுளுக்கு உண்மையாக நன்றி செலுத்துகின்றேன். இன்றைக்கு திருச்சபையுடைய விசேஷித்த ஒரு நாள். இன்றைக்கு பெந்தேகொஸ்தே திருநாள். இது ஒரு கோலாகாலமாக கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை. ஆனால் திருச்சபை அதை செய்ய மறுத்திருக்கிறது. பேராயர் ஆசிரியராக இருக்கின்ற போது அவர்களை மீண்டும் மீண்டுமாக அதை வலியுறுத்துவார்கள். அதாவது இந்த திருத்துவ செய்தியை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, பிதாவாகிய கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று கேட்பார். கிராமங்களில் வருகின்ற போது அவர் கேட்பார். ரொம்ப எளிமையாக திருத்துவத்தை பற்றியும் பரிசுத்த ஆவியானவர் பற்றியும் அவர் விளக்குவார். பல நல்ல காரியங்கள் நாம் பல மக்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இப்போது பிதாவாகிய கடவுள் எங்கே இருக்கிறார்? பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா மக்களும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன? கடவுள் எங்கே இருக்கிறார்? எல்லா மக்கள் இனங்களும், அதாவது கிறிஸ்துவ அல்லாத மக்களும் சொல்கிறது என்னது? எங்கே இருக்கார் கடவுள்? மேலே இருக்கிறார். அப்படி தானே? மேலே ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அப்படி தானே சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுகின்ற வார்த்தை. சரிங்களா? சரி, அப்படி நாம் பிதாவாய் கடவுளை மேலே இருக்கிறவராக நாம் எடுத்துக்கொண்டாலும், குமாராய் கடவுள் எங்கே இருக்கின்றார்? சொல்லு, பதில் சொல்லி. நீங்கள் தான் பதில் சொல்லணும். நானே பேசுது அப்படி வாரம் வாரம் இல்லையா? நீங்களும் கொஞ்சம் பேசுங்க. உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் எத்தனை ஆயிரங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? எத்தனை ஆயிரம் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. ஜஸ்ட் ஐ எம் ரிமைண்டிங். நான் எப்பவுமே சொல்கிறது அதுதான், ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. எனக்கும் நிறைய தெரியாது. இது எனக்கு தெரிந்த ஒரு சிலவற்றை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்களும் நாங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? பகிர்ந்து கொள்வோம். சரி, குமாரநாய் கடவுள் எங்கே இருக்கின்றார்? ஐயா, நமக்குள்ளே இருக்காரா? நான் போன வாரம் வந்தப்போ உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், ஆனால் மறந்துட்டீங்க. இயேசுவானவர் எங்கே இருக்கிறார்? இயேசுவானவர் சொல்கிறார் இல்லையா, நம்மோடு நிழலை போல இருக்கின்றார். இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். யாராவது திறந்த வேலை என்ன பண்ணுவாரா? அவனோடு கொடுத்து நானும் சேர்ந்து போஜனம் பண்ணுவேன். He will dine with us. இப்போ நீளை என்ன பண்ண முடியாது நம்மாலே. அதை இயேசுவான சீடர்களுக்கு சொல்லும்போது சொன்னார், இந்த உலகத்தின் முடிய பிறகு சதா நாட்களிலும் நான் உங்களுடைய கூட. அப்போ பிதாவாகிய கடவுளத்திலே அதாவது சென்றார். ஆனால் அதே நேரத்தில் நம்மோடு கூடவே இருக்கின்றார். நீளை நம்ம என்ன பண்ண முடியாது. வி cannot destroy our shadow. அப்படி தானே? நைட்டில் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஷேடோ கண்டிப்பாக இருக்கும். அப்படியாக இயேசுவான் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விளக்குவார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? அது எங்கே இருக்கிறார்? உங்களுக்கு போகிற தரமே சொன்னேன், சர்வலோகாதிப நமஸ்காரம் அந்த பாடலில் மிகவும் தெளிவாக திருத்துவத்தை பற்றி அழகாக எழுதப்பட்ட, எப்போ பல 100 ஆண்டுகள் முன்பதாக எழுதப்பட்ட ஒருவேளை பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள். அகத்திலே வசிக்கின்றவர், உள்ளே இருக்கின்ற ஒரு நல் மனசாட்சி இல்லையா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கின்ற போது நமக்கு பல காரியங்களை கொடுக்கின்றார். அப்போ இப்படியாக இந்த திருத்துவ கடவுள் நாம் புரிந்து கொள்கின்ற போது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த சீடுகள் கலங்கியிருந்த போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னுடைய பிதாவின் விட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்போ ஆயத்தம் பண்ணி மீண்டுமாக வந்து நான் உங்களையும் அழைத்து செல்வேன் என்கிற ஒரு புதிய நம்பிக்கையை அவள் கொடுக்கின்றார். ஆனால் நான் போனாதான் யார் வருவார்? பரிசுத்த ஆவியானவர் இங்கே வருவார். அவர் யார்? தேற்றரவாளன். சர்வ சத்தியத்துக்குள்ளாக நான் எதையெல்லாம் போதித்தேனோ அவளை அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். He will remind you. He will be the reminder. He will be the advocate. அட்வொகேட்னா உடனே நம்ம கோர்ட்டுக்கு ஆட்சிக்கு போக வேண்டாம். சரியா? அட்வொகேட் மீன்ஸ் he will give advocacy. He will give
many things he will teach us. சர்வ சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிற ஆண்டவர். அப்போ இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது முதலாவதாக அந்த பேசிக் கான்செப்ட் என்னவென்றால், இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது என்ன? வாட் இஸ் பெண்டகாஸ்ட் ஆர் பெண்டகாஸ்ட் ஃபெஸ்டிவல்? பெந்தேகோஸ்தே என்னும் அப்போஸ்தலரில் வாசித்தோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, என்னும் நாளுக்கு ஏற்கனவே என்ன பண்ணுறது, நடைமுறையிலே இருக்கின்ற ஒன்று. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பேன், யூதர்களுக்கு எத்தனை பண்டிகைகள்? 7 feasts, 7 festivals. இது லேவியராகும் 23ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் முழுமையாக நீங்கள் அதை படிக்கின்ற போது உங்களுக்கு அதிலே புரியும். 7 பண்டிகைகள், த 7 feasts ஆஃப் இஸ்ரேல். இந்த 7 பண்டிகைகள், முதலாவது பண்டிகை த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர், பாசிங் ஓவர், கடந்து போகின்ற ஒரு பண்டிகை. முதலாவது பஸ்கா பண்டிகையே கொண்டாடப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாஸ் ஓவர் ஃபீஸ்ட் வேர் செலிப்ரேட்டட், எகிப்திலேயே கொண்டாடப்பட்டது இல்லையா? அதை நாம் நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஆடைகளை அணிந்து, அவர்கள் காலணிகளை அணிந்து, கையிலே கோலை வைத்துக்கொண்டு ரெடியாக ஆயத்தமாக ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி நைட் என்ன பண்ணணும்? ஒரு வருடத்தின் ஆட்டுக்கடாவினுடைய ரத்தத்தை எடுத்து அதை தன்னுடைய வாசற் கதவுகளிலே பூசி வைக்க வேண்டும். இப்போ பூசி வைக்கின்ற போது சங்காரத்தூதனானவன் பட்டயத்தோடு போகின்ற போது என்ன பண்ணுவாராம்? அந்த வாசற் கதவுகளிலே ரத்தம் பூசி வைத்திருக்கும் போது கடந்து போவார். அதுதான் பாஸ் ஓவர், பாஸ்கா, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதில் என்னென்ன சாப்பிடுவாங்க பஸ்கா பண்டிகையில்? இப்போதானே போச்சுல வெள்ளிக்கிழமை. என்னென்ன சாப்பிடுவாங்க? 3 முக்கியமானது: சுட்ட கறி, கசப்பு கீரைகள், அப்புறம் புளிப்பில்லாத அப்பம். சரிங்களா? ஆக இப்படியாக இந்த பஸ்கா பண்டிகை முதலாவது பண்டிகையாக நாம் பார்க்க முடிகின்றது. இது லேவியராக 23:5 வசனத்திலிருந்தே நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, அதாவது இது ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒன்று. பஸ்கா பண்டிகை 2-3 காரியங்கள் ஒன்றாக இணைந்த ஒன்று. பஸ்கா பண்டிகை, அதோடு கூட அன்லீவன் பிரெட், அதான் புளிப்பில்லாத அப்பம், 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற் பலன்களை அர்ப்பணிக்கின்ற பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையோடு கூட தொடர்புடைய ஒன்று. இந்த பெண்டகாஸ்ட், பென்டகான் இல்லையா? இப்போ 5 அடுக்கு மாடி கட்டிடம்னு சொல்கிற அது மாதிரி 50வது நாள் எப்போதுலேருந்து இந்த பஸ்கா பண்டிகையிலேருந்து இன்றைக்கு நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா எத்தனாவது நாள்? 50th டே. அந்த 50வது நாள் தான் பெண்டகாஸ்ட், பெந்தேகோஸ்தே பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அப்போ இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது யூதருடைய பண்டிகைகள் 7 பண்டிகைகள், 3 முக்கியமான பண்டிகைகள். அதிலே இந்த பண்டிகையும் ஒன்று. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ், 49 நாட்கள். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், முதற் பலன்களை அறுவடை செய்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு பண்டிகையாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் சொல்லப்படுகின்றது. அதாவது அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை என்று சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்த பிறகு மீண்டுமாக 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு கொடுப்பது. இந்த அறுப்பின் பண்டிகையுடைய துவக்கம் என்பது என்னவென்றால், இந்த கோதுமை கிராப், த வீட் கிராப் வில் பி கேதர். அன்றைக்கு தான் அந்த கோதுமை பண்டிகை அறுக்கின்ற, அறுவடைக்கு வருகின்ற இந்த நாட்கள். இப்போ 7 வாரங்கள் அவர்கள் கொண்டாட வேண்டும். அந்த 7 வாரங்களுக்கு பிறகு 50வது நாளிலே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார்கள். கர்த்தருக்குள் பார்த்தவர்களே, அப்படியாக இந்த 3 பண்டிகைகளையும் ஒன்றாக ஒன்று இணைந்திருக்கின்ற ஒன்றாக நாம் பார்க்கிறோம். நான்காவதாக அதுதான் இந்த பெண்டகாஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது முதற் பலன்களை அர்ப்பணிக்கின்ற பண்டிகை. இந்த 7 வாரங்கள் நிறைவுதான் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளாக நாம் இதை பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதாவது 2 அப்பங்கள், ஈக்குவல் மெஷர், 2 அப்பங்களை அவர்கள் தயார் செய்து வைப்பார்கள். பொருள் இதை எதை குறிக்கிறது? சின்ஃபுல் மேன் அண்ட் கால்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், இந்த முதற் பலன்கள் அறுவடை செய்கிறாங்க இல்லையா, அதிலே தயாரிக்கப்பட்ட 2 அப்பங்களை அவர்கள் தயாரித்து வைக்க வேண்டும். அதாவது இது கம்ப்ரைஸ்ட் ஆஃப் 2 நேஷன்ஸ் அல்லது 2 people, ஜூவிஷ் அண்ட் ஜென்டைல்ஸ் டுகெதர். யூதர் மற்றும் யூதரல்லாத மக்களை இணைக்கின்ற ஒன்றாக இந்த 2 அப்பங்கள் நமக்கு குறிப்பாக சொல்லப்படுகின்றது. 5வது பண்டிகை த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ், ஒருவேளை எக்காலம் ஊதுகின்ற பண்டிகைகளாக நாம் இதை பார்க்கின்றோம்.
லேவியராகும் 23, 27 வசனங்கள் நாம் அதை பார்க்க முடிகின்றது. 24 வசனங்கள். 6வது பண்டிகையாக த ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். இது என்ன பண்ணுவாங்க? அட்டோன்மெண்ட் அன்னைக்கு வருடத்தில் ஒரு முறை பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று 1 வயது ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை எடுத்து தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய மக்களுடைய பாவத்திற்காக என்ன செய்வார்? அந்த ரத்தத்தை போய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தெளிப்பார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். என்கிட்ட பதில் இருக்குது, இதனால் எனக்கு வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்வது என்னுடைய வழக்கம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது? இது சண்டே ஸ்கூல்லே நீங்கள் சொல்லி கொடுத்தது தான். மன்னா ஒன்று மட்டும்தான் வருது. அதெல்லாம் சேர்ந்த மாதிரி என்ன இருக்கும் அங்கே? உடன்படிக்கை பெட்டி. சரிங்களா? எல்லாம் மறந்து போச்சு இல்லைங்களா? லீவ் விட்ட உடனே எல்லாம் மறந்துருச்சோ? உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் பெட்டியில் தான் வைக்கப்பட்ட பொருட்களை தான் இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க. மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம், அதுக்கப்புறம் ஆரோனின் துளிர்ந்த கோல், 3வது 10 கட்டளைகள். உங்களுக்கு மறுபடியும் சண்டே ஸ்கூல் நடத்தணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது 2 நாளைக்கு முன்பாக சினாடு அளவிலே மற்ற பேராயத்திலிருந்து எல்லா விதமான டைரக்டர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. குறிப்பாக இந்த கிறிஸ்டியன் எஜுகேஷன் போர்டு, சிறு பிள்ளைகளை குறித்த அந்த கிறிஸ்டியன் எஜுகேஷன் போர்டில் இருக்குதான பேராயங்களுக்கு தான ஆயர்கள், குறிப்பாக டைரக்டர்ஸாக இயக்குநர்களாக பணியாற்றுகின்றவர்கள். அப்போது நான் ஒன்றை சொன்னேன், சண்டே ஸ்கூல் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும்தானா என்று யோசிக்கிற போது எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒன்று இல்லையா? இப்போ நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலையே, அதில் உங்களுக்கும் வைக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்கேருந்து எனக்கு அந்த ஐடியா வந்ததுன்னா, நாங்கள் ஒரு தடவை மிசோராம் போயிருந்தோம். மிசோராம் போயிருந்தப்போ அந்த கேபிட்டல் சிட்டி ஐசால், அங்கே இந்த ரெட்ரீட்டுக்காக 2005ஆம் ஆண்டு நினைக்கிறேன் பிஷப் தேவசகாமி அவர்கள் பேராயராக இருக்கின்ற போது ஆயர்களை யூஸ்வலாக கூப்பிட்டு போவாங்க. அங்கே பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதில் நான் அப்சர்வ் பண்ணது, நாங்கள் முதல் நாள் போகின்றப்போ அந்த ஈவினிங் வந்து சீஃப் மினிஸ்டருடைய வீட்டில் டின்னர் வச்சுருந்தாங்க, அந்த மிசோராமினுடைய சீஃப் மினிஸ்டர். அப்போ எல்லா ஆயர்களும் நன்றாக இந்த மியூசிக் எல்லாம் வச்சுருந்தாங்க, நல்ல உணவு கொடுத்தார்கள். அவருடைய கலாச்சாரத்தின்படி உணவு கொடுத்திருந்தார்கள். இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்ப உணவையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதிகமாக ரைஸ் சாப்பிட்றவங்க தான் அவங்க கூட. சரி, அதை சாப்பிட்டோம், சந்தோஷம் போய் படுத்துக்கொண்டு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 பேராக அல்லது 3 பேராக ஒரு ஆலயத்திற்கு அனுப்பினார்கள். பிரிஸ்பிட்டேரியன் சர்ச் இருக்குதான இடம், மிசோராம் பிரிஸ்பிட்டரி என்று அழைப்பார்கள். அப்படியாக போகின்ற போது எனக்கு ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி பகிர்ந்து கொள்கின்ற போது ஒருவேளை நான் பார்த்த காட்சி, நாங்கள் வந்து கோயர் உட்கார இடத்துல உட்கார்ந்துருந்தோம். அப்போ தான் மக்களெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. உங்கள் மாதிரி 8:30 மணிக்கு, அங்கெல்லாம் காலையில் 5 மணிக்கே உங்களுக்கு 10 மணி வெயில் காயும். சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நைட்டு இரவு 10 மணி மாதிரி இரவு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழல். 2 வேளை தான் சாப்பிடுவாங்க, காலையிலையும் சாயங்காலம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பிஃபோர் சன்செட், ஆஃப்டர் சன்ரைஸ். மதியம் வந்து ஏதோ 2 பிஸ்கெட் டீயோடு அவங்க வந்து அந்த உணவை குடிப்பார்கள். அப்படி தான் சாப்பிடணும். நம்ம கூட நம்ம நிறைய சாப்பிட்டு தான் நிறைய ரோகி ஆகிட்டுக்கிறோம் இப்போ இல்லையா? அதாவது நம்முடைய அசரியா அவர்கள் சொல்வது நான் மீண்டுமாக நினைவு கூறுகிறேன். 4, அதாவது ஒரு நாளைக்கு 4 தரம் சாப்பிட்றவங்களுக்கு துரோகி என்று சொல்லுவார். துரோகின்னா மற்றவங்க சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்ணும், சாப்பிட்டா அது துரோகி. 3 வேளை சாப்பிட்டா ரோகியா அப்படின்னா அர்த்தம் நம்ம வந்து சிக்காயிடுவோம். 2 வேளை சாப்பிட்டா போகி, 1 வேளை சாப்பிட்றவங்க தான் யோகி. சரிங்களா? இது வந்து ஹெல்த் டிப்ஸ். இதெல்லாம் நம்ம இது மாதிரி 2 தரம் சாப்பிட்டா அது பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள், வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அது 2 வேளை சாப்பிடுங்க. அதுவும் காலையில் 8 மணிக்கு மேலே கூட சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. 6 மணிக்கு மேலேயும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 6 மணிக்குள்ளே சாயங்காலம் சாப்பிட்டீங்கன்னா 12 hours என்ன பண்ணணும்? அந்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங். இஃப் யூ ஃபாலோ யூ வில் லூஸ் யுவர் வெயிட் அண்ட் யூ வில் பி லுக்ஸ் லைக் யங் மேன் ஆர் யங் உமன். சரிங்களா? யூ ட்ரை. சரி, அது ஒரு பக்கம். அப்படியாக நாங்கள் அங்கே சென்றிருந்த போது நாங்கள் உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணிருந்தோம். எங்களுக்கு கைடாக ஒருத்தர் வந்திருந்தார், அந்த நாட்டை சார்ந்தவர். அப்போது அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு குழுவோடு கூட உட்கார்ந்துருந்தார். ஏன் இவர் சீஃப் மினிஸ்டர் நேற்று நாங்கள் பார்த்தோமே, இவர் சர்வசாதாரணம் உட்காந்து, வெளியே பார்த்து 2 கன்மேன் இருந்தாங்க. பட் எதுக்கு வந்தாங்களோ எங்களுக்கு தெரியாது. உள்ளே போய் பார்த்து இவர்
சீஃப் மினிஸ்டர் மாதிரி நேற்று பார்த்தோமே இவரன்னு சொல்லி நான் கேட்டப்போ ஆமாம் அவர் சீஃப் மினிஸ்டர். இங்கே என்ன பண்ணுறாரு சர்ச்சில்? இஸ் ஆல்சோ ஒன் அமாங் த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருங்க? இதை நான் நேரடியாக பார்த்து காட்சிங்க, கதையல்ல, நிஜம். நேரடியாக பார்த்த காட்சியை சொல்லுகின்றேன். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸு எந்த வயசு தெரியுங்களா? சண்டே ஸ்கூல் வந்ததுனால தான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வயசு தெரியுங்களா? 65 above. அப்போ நமக்கு சண்டே ஸ்கூல் வைக்கணும். அதை நான் சஜஸ்ட் பண்ணேன் அந்த இதில், சண்டே ஸ்கூல் ஃபார் ஆல் தி ஏஜஸ். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா சண்டே ஸ்கூல் தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, கற்றுக் கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ கேட்ட ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டீங்க. பரீட்சை வச்ச ஒருவேளை எழுதிருவீங்களோ தெரியல. பட் வி ஆர் லேர்னர்ஸ் இல்லையா? அன்டில் அவர் லைஃப் எண்ட்ஸ் இன் ஆன் திஸ் அர்த். இந்த உலகம் முடிவு நம்முடைய வாழ்வு இருக்கும் வரை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கற்றுக்கொண்டவர்கள் அல்ல, கற்றுக்கொண்டே இருக்கிறோம். வி ஆர் த லேர்னர்ஸ். அப்போ அதை சஜஸ்ட் பண்ணேன். இவ்வளோ எதிர்வரும் காலங்கள் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பெரியவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, திருச்சபை கண்டு கொள்வதில்லை இல்லையா? ஒரு ஏஜ் சர்டன் ஏஜுக்கு மேலே வந்தால் யூத்தும் கண்டுக்கிறது இல்லை, சின்ன பசங்க கண்டுக்கிறது. எதுக்கு மட்டும் கண்டுக்கிறாங்க? நமக்கு ஏதாவது அவர்களிடத்துலேருந்து கிடைக்குமா? அந்த மாதிரி நிலைமைக்கு தான் இன்றைக்கு திருச்சபையும் போய்கொண்டிருக்கிறது. கற்றுக்கொள்ளன்னு பார்த்துக்குள்ளே அதை பார்த்து நான் வியந்து போனேன். ஒரு சீஃப் மினிஸ்டர்னா பண்ணல, எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வராரு? சண்டே ஸ்கூல். அவனை வந்து சர்வீஸ் நடத்துறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் எல்லாருமே சண்டே ஸ்கூல் தான் நடத்துகிறாங்க, எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும். அது புதுமையாக இருந்தது. அது என்னுடைய மனசில் வச்சிருக்கிறான, எப்போ அது நிறைவேறுமே தெரியல இல்லையா? ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபயர். வி கேன் ட்ரை. நம்ம வந்து டயசிஸ் சொல்லி தான் செய்யணுன்ற ஒன்றும் இல்லை. எல்லாமே அப்படியே செய்கிறோம். நம்ம நல்ல காரியம் நம்ம இங்கேருந்து என்ன பண்ணலாம்? யூ கேன் பி த இனிஷியேட்டிவ் ஃபார் ஆல் த சர்ச்சஸ். யூ கேன் பி த மாடல். அப்படி வைக்கும்போது அவங்க ஃபெலோஷிப்பும் இருக்குது. அவங்களுக்கு முதல் காணிக்கை வந்து அங்கே போட்டுறாங்க. அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்து காணிக்கை போட்டு அதில் முடிச்சுட்டு அதன் பிறகு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஆராதனைக்கு வருகின்றார்கள். கற்றுக்கொண்டு பார்த்துள்ளே இது ரொம்ப எனக்கு கவர்ந்த ஒன்று. நிறைய காரியங்கள் அங்கே கற்றுக்கொண்டோம். அதை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. இட்ஸ் ரிலேட்டட் ஃபார் அஸ். தட்ஸ் வை ஐ டோல்ட். ஆக இந்த நாளில் கற்றுக்கொள்ளு பார்த்துக்குள்ளே ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே திருநாளே நம்மை ஒன்றாக இணைக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி பாருங்கள். இந்த சண்டே ஸ்கூல் ஒன் ஆஃப் தி வெப்பன்ஸ் டு யுனைட் டுகெதர். அப்போ எல்லா மக்களையும் ஒன்றாக இணைக்குது. அதன் பிறகு கொயருக்கு போகிறவங்க கொயருக்கு போயிடுறாங்க. சர்வீஸ்க்கு வர எல்லாம் முன்னாடி முடிச்சிடறாங்க. சர்வீஸ்க்கு முன்னாடி எல்லாமே இட் ஃபினிஷஸ். ஆஃப்டர் தட் எவ்ரிபடி கம்ஸ் டுகெதர் ஃபார் தி சர்வீஸ். ரொம்ப அருமையாக அவர்கள் அந்த இசையோடு கூட அழகாக பாடுகின்றார்கள், அழகாக அவர்கள் வாசிக்கின்றார்கள். சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான். மோஸ்ட்லி வந்து ஒரு ஆர்கன் வச்சுருப்பாங்க, ஒரு அந்த ட்ரம் ஒன்று வச்சுருப்பாங்க. சிம்பிளாக தான் அவங்க ஆராதனை பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக அவர்கள் பாடுவார்கள். நமக்கு தெரியும் இந்த நார்த் ஈஸ்ட் பீப்புளெல்லாம் 2 பேர் இருந்த விட அவ்வளோ அழகாக 2 இதில் பார்ட்ஸில் பாடுவாங்க. 4 பேர் இருந்தால் 4 பார்ட்ஸில் பாடுவாங்க. கிட்டார் ஒன்று இருந்தால் போதும், 4 பார்ட்ஸில் 4 பேர் பாடிடுவாங்க. கிட்டார் இல்லாமலேயும் 4 பேர் பாடுவாங்க. அந்த மாதிரி ட்ரெயின்ட் அப். அப்படியே நம்முடைய திருச்சபைகளும் மாற வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை நம்மை ஆண்டவர் இணைக்கிறவராக இருக்கின்றார். இப்போ இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் மிக முக்கியமான ஒன்று. த ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். அன்றைக்கு வருடத்துக்கு ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவலுக்காக, மக்களுடைய பாவலுக்காக அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே சென்று அவர் இரத்தத்தை தெளிப்பார். பல நேரங்களில் இந்த பிரதான ஆசாரியர்கள் ஒரு சில நேரத்தில் தரிசனங்களை காண்பார்கள், மயங்கி விழுந்து விடுவார்கள். அதுக்காக இந்த கயிறு ஒன்று கட்டுறோம் இல்லையா நாங்கள், இந்த கார்டில் இல்லையா? இந்த கார்டில் வந்து நீளமாக இருக்கும், கீழே வரலாம் தொங்கும் அது. ஏன்னா மகாபரிசுத்தலத்தில் ஒரு மயங்கி விழுத்தாலோ மறித்து விட்டாலும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே செல்லக்கூடாது, அனுமதி கிடையாது. அதாவது அந்த கயிறு வந்து நீளமாக இருந்தால் அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, எட்டி பிடிச்சி இழுத்துருவாங்க. அதுக்காக இந்த கயிறு. இப்போ இந்த ஸ்டோல் எதுக்கு தெரியுங்களா? இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும், ஆயிரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோல் வந்து இட்ஸ் அன் அத்தாரிட்டி, கமிஷனிங் பை காட். ஃபார் வாட்? நாட் டு பி அத்தாரிட்டேட்டிவ், ராதர் டு பி லவபிள் அண்ட் சர்வீசபிள், டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். கமிஷனிங் வந்து எதுக்கு, ஒரு அத்தாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்க? டு லீட் த சர்ச் இன் எ லவபிள் மேனர். அப்போ இந்த மேலே இருக்க இந்த சர்ப்ளிஸ் என்று சொல்லுவோம் இது இல்லையா? கயிறு பேர் வந்து கேர்டில், இது வந்து ஸ்டோல், அப்புறம் இது பேர் வந்து சர்ப்ளிஸ். அது வந்து கேசக், அங்கி வந்து கேசக், CASSOCK. இப்போ எதுக்கு இது? எதுக்குன்னா அது ராப்டு பை த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். அதை பறந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? தேவதூதரானவர் நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவனமாக அங்கே கேராபீன்களும் சேருபீன்களும் இல்லையா 6 ரெக்கைகளை கொண்டு 2 ரெக்கைகளை மூடிக்கொண்டு 2 ரெக்கைகளை பறந்து
தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டு செயல் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் பரிசுத்தர்னு வார்த்தை வருதுங்களா, தெரியுங்களா? அது எப்படி சொல்லணும்? திருச்சபை எப்படி சொல்லணும் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கும் பதில். இதில் இந்த மாதிரி நிறைய மறந்துட்டோம். பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம அனுமதி டு சே த வேர்டு ஹோலி. அதில் பரிசுத்தர் பரிசுத்தர் அந்த ஒரு தாழ்மையாக சொல்லணும். அந்த இடத்துல மட்டும் இந்த ஆங்கிலிக்கன் நாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தர் பரிசுத்தர் ரொம்ப சாஃப்டாக மெதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா வி ஆர் நாட் worthy டு ப்ரொனவுன்ஸ் ஹோலி, வி ஆர் சின்னர்ஸ் என்பதை இது உணர்த்துகின்றது. அப்படியே அந்த பாவரிக்கை ஜபம் வரும்போது எப்படி சொல்லுவோம்? சத்தமாக சொல்லுவோம் இல்லையா? பாவரிக்கை ஜபம் யாருக்கு சொல்கிறோம் சொல்லுங்க. அப்போ கடவுள் முன்னிலையில் எப்படி இருக்கணும்? தாழ்ந்து குனிந்து இல்லையா? அது ரொம்ப சாஃப்டாக சொல்லணும். நான் எப்பவுமே சொல்கிறது தான், உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். ரொம்ப சாஃப்டாக சொல்லணும். அதை தான் என்ன பண்ணுவோம்? சத்தமாக. ஆயிரங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, சபையாரம் அப்படி தான் இருக்குது ஒரு சில இடங்களில் இல்லையா? நம்ம அதெல்லாம் கொஞ்சம் we have to learn. அப்போ தான் அது உண்மையுள்ள அர்த்தமுள்ள ஒரு யுனைடெட் வர்ஷிப்பாக நமக்கு இருக்கும். ஆகவே இந்த அருமை நேரத்தில் இறுதியாக 7வது பண்டிகை த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கல்ஸ், லேவியராகும் 23:34 குடார பண்டிகை இல்லையா? இப்போ 7 பண்டிகைகள் சொல்லிட்டேன். முதலாவது பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை, இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இது 3 சேர்ந்து வருகின்ற 3 பண்டிகைகள். அதன் பிறகு 4வது பண்டிகை ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ், அதுதான் பெந்தேகொஸ்தே பண்டிகை. 7-7-49 50வது நாள் பெந்தேகொஸ்தே திருநாள். முதற் பலன்களிலே அப்பத்தை அர்ப்பணிக்கிற பண்டிகை. அதுக்காக தான் அதுக்கு அடையாளமாக தலைச்ச பிள்ளைகளெல்லாம் தலையீற்று பிள்ளைலாம் செத்து போனதுனாலே, சங்காரப்படுத்தப்பட்டதுனால, இஸ்ரேல் மக்களுடைய தலையீற்று பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டதுனால இந்த முதல் கனி யாருக்கு? முதற்கனி முதல் ஈற்றுகள் எல்லாமே அது முதற் பலனும் கடவுள். அப்படியாக நானும் என்னுடைய குடும்பத்தில் 4 பேர் என்னை முதற் ஒரு பலனாக இருப்பதனாலே கடவுளுக்கு என்று அர்ப்பணித்து இன்றைக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு ட்ரம்பெட்ஸ், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், டேபர்னக்கல்ஸ். அவங்க இப்படியாக இந்த 7 பண்டிகைகளிலே ஒரு முக்கியமான பண்டிகை தான் இந்த பெந்தேகொஸ்தே திருநாள். சரி, நமக்கு முக்கியமான 3 பண்டிகை நமக்கு என்னது? அடுத்த ஒன்று கிறிஸ்துமஸ் சொல்லுவீங்க. அப்புறம் கிறிஸ்துமஸ் யாருக்குரிய பண்டிகை சொல்லுங்களேன். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் ஒன்றும் மார்க் போட்டு ஃபெயில் ஆக போகிறதில்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். கிறிஸ்துவை நமக்கு பரிசாக கொடுத்ததற்காக பிதாவாய் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகை தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. இப்போ இந்த ஈஸ்டர் பண்டிகை அல்லது குட் ஃப்ரைடே அல்லது ஈஸ்டர் திருநாள், இது யாருக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகை? குமாரனாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகை. எங்களுக்காக மன அவதாரம் எடுத்து இங்கே பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கப்பட்டு போனால் உயிர் தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் உமக்கு நன்றி. தியாகம் பண்ணரே உமக்கு நன்றி. இப்போ 3வது பண்டிகை யாருக்கு? இந்த 2 பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மக்களும் இல்லை, எல்லா இடமும் காலியாக இருக்குது. கேட்டால் எல்லாம் லீவு போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே ஒரு பண்டிகை வச்சு பாருங்கள். இங்கே லீவு போனவங்க கூட எங்கே இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் போயிருந்தாலும் மீதெல்லாம் வருவாங்க. ஆனால் இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை என்றால் நமக்கு எப்படி இருக்குது? அது ஏதோ பெந்தேகொஸ்தேனால யார்? இது நமக்கு சேர்ந்த வேர்டு கிடையாது. இது யாருக்கு சேர்ந்தது சொல்லுங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் தப்பாக நினச்சிருந்தா நம்ம மிஸ் அண்டர்ஸ்டுட். சர்ச் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் பெண்டகாஸ்ட். இது இன்னைக்கு எப்படி கொண்டாடி இருக்கணும் தெரியுங்களா? ஒரு 1000 அவங்க பணிக்காக ஒரு லீவில் போயிருக்காங்க. இல்லை திருவிருந்த ஆராதனை இருக்குமா இல்லையான்றதே ஒரு சந்தேகமாக இருந்திருக்கும். ஒரு வேளை கடவுள் கிருபையிலே நான் ஒருவேளை என்னை கேட்டதுனாலே 1000 அவர்கள் இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்தார்கள். ஆக இந்த நேரத்துக்குள் மத்தியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆக இந்த பெந்தேகொஸ்தே திருநாள் மிகவும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயராவது பிளான் பண்ணுங்க. கமிட்டியில் தயவு செஞ்சு பிளான் பண்ணுங்கள். 1000 கூட இணைந்து சிறப்பாக இதை நாம் கொண்டாட வேண்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை விட, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உடைய காலத்திலே கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இவர் நம்மோடு கூட நம் உள்ளத்திலே இருந்து வசிக்கின்றார். நம்மை ஒன்றுபடுத்துகின்ற ஆவியானவர், நம்மை உணர்த்துகின்ற ஆவியானவர், நமக்கு சர்வசத்தியத்துக்குள்ள நம்மை வழிநடத்துகின்ற ஆவியானவர். அப்புறம் வாசிக்கிட்டதான வேத பகுதியெல்லாம் சற்று பார்க்கிற போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே அங்கே 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 37-30 சீக்கிரம் வாசிங்க. 37-30ங்கய்யா எசேக்கியேல். அது இன்னைக்கு தலைப்பு கம் ஹோலி ஸ்பிரிட்
ரினிவஸ். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. வாரும் தூய ஆவியாரே எமை புதுப்பியும். எசேக்கியேல் 37:30. சாரி சார், நான் தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன். 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சரி, இந்த உலர்ந்த எலும்புகள் நம்ம வாசித்தோம் இல்லையா? இந்த 10ஆம் வசனத்தில் இந்த உலர்ந்த எலும்புகள் வந்து ஒரு பெரிய வேலி, ஒரு பெரிய ஆழமான பகுதியிலிருந்து எழும்புகிறது. இந்த மக்கள் யார்? பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற போது இஸ்ரேல் மக்களை கொன்று குவித்ததாக சொல்லப்படுகின்றது. அவருடைய திரளான கூட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க? மற்ற நாட்டு மக்கள் அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். அப்படி கொலை செய்யப்பட்ட இந்த மக்கள் இப்போ என்னவா மாறி இருக்கிறாங்க? எல்லாமே எலும்புகளாக, சிதறடிக்கப்பட்ட எலும்புகளாக ஒரு பெரிய வேலி. அப்போ வேலியில் போட்டால் என்ன அர்த்தம்? இனிமேல் அவ்வளோதான், லைஃப் இஸ் ஃபினிஷ், நோ ஹோப் அட் ஆல், நம்பிக்கையற்ற ஒரு சூழல். அப்போ இந்த ஆண்டவர் என்ன செய்கின்றார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா கேள்வி கேட்குறார். அப்படி என்ன அர்த்தம்? இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? இனிமே வந்து நமக்கு நம்பிக்கையில், ஹோப்பில் அவ்வளோதான், மடிந்து போய்விட்டார்கள். ஏன்னா எல்லாரும் கொன்று குவித்துப்படி இருக்கின்ற மக்களும் நம்பிக்கையற்ற ஒரு சூழல் இருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட சூழலிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்பிக்கை இழந்த ஒரு சூழல். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை வருகின்ற போது என்ன சொல்லுது? எசேக்கியேலை கூப்பிட்டு, நீ நான் சொல்கின்ற வாக்கு உரை, ப்ராஃபஸி. அப்போ இந்த வேத வாக்கியங்கள் படி கர்த்தர் இப்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக அவர் சொல்கின்ற எல்லாம் வந்து ஒன்றாக வரக்கடவது. அந்தந்த எலும்புகள் ஒன்றாக சேர்கின்றன. இவளெல்லாம் கொன்று குவிக்கப்பட்ட ஒரு மகா சேனை, யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்கள், நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கின்ற ஒரு இஸ்ரேல் மக்கள். இப்போ எஞ்சி இருக்கிறவர்கள் நம்பிக்கை எழுந்து போனார்கள். இந்த மாதிரி கொலை செஞ்சா எப்படி இருக்கும்? ஏசுசாமி கொலை செஞ்சதுக்கு இந்த 12 சீடர்கள் என்ன பண்ணாங்க? பயந்து போய் மேலறையிலே கதவுகளை அடைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ திரளான கூட்டத்தை கொன்று குவித்த போது மற்ற மக்கள் எல்லாம், எஞ்சிருக்கிற மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? இதோட சாப்டர் இஸ் ஓவர். ஆனால் கடவுள் இன்றைக்கும் வாழ்ந்து கொடுக்கின்றார். அப்போது அவர் என்ன செய்கிறார்? 7ஆம் வசனத்தில் நான் புதிய மொழிப்பில் வாசிக்கிறேன். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறை வாக்குரைத்தேன். நான் இறை வாக்குரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. இந்த எலும்புலெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி இருக்குங்க? ஒரு மாதிரி கலகலன்னு சவுண்டு இல்லை? இந்த எலும்பு சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்றோட ஒன்று இணைகின்ற போது உராயும் சத்தம், அந்த சத்தம் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில்னா இல்லை, ஆவி இல்லை, உயிர் இன்னும் இல்லை. அப்போ ஆவியானவர் எப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்த போது செயல்படுகின்றார். பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்குரை மானிடா, இறைவாக்குரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு. அப்போ ஏற்கனவே நமக்கு விளக்கம் சொல்லிடுச்சு. இவர்கள் எல்லாம் யாரு? கொலையுண்டவர்கள். அப்போ நமக்கு எவிடன்ஸ் இங்கே இருக்குது. சும்மா எலும்புகள் ஏதோ மேஜிக் பண்ணல ஆண்டவர். ஏற்கனவே நலிந்து போன, மடிந்து போன இந்த மனுக்குலத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சோசன் ரேஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த மக்களினம் மடிந்து போய்விட்டது, மாண்டு போய்விட்டது. இந்த மாண்டு போய் என்ன ஆயிடுச்சு? சதையும் எல்லாமே, நரம்புகள் எல்லாமே போயிடுச்சு, எலும்பு மட்டும் தான் எஞ்சிருக்கு. அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, புதைக்கப்படவில்லை. ஆனால் அப்படியே கொலை செய்யப்பட்ட கொலையுண்ட மக்கள் கூட்டம். நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவார். 9ஆம் வசனத்தை வாசிங்க வேற மற்ற மொழிபெயர்ப்பில். இவர்கள் மேல் ஊது என்றார். அவர் ஊதுறார் இல்லை? எல்லா திசைகளிலிருந்தும் அந்த உயிர் மூச்செல்லாம் வர சொல்ல. அப்போ 4 திசைகள் பரவி போயிடுச்சு, காற்றுல கலந்து போயிடுச்சுன்றல.
அப்போ இன்னும் வந்து என்ன பண்ணலை, அது வெளியே ஏறல, இருக்குது. அப்போ ஆவியானவர் அப்படியாக ஆண்டவர் மூலமாக தீர்க்கதரிசி உரைத்த பிறகு இந்த ஆவியானவர் வந்து அவர்கள் உயிர் பெற்று பெரிய திரளான மகா சேனையாக மாறுகிறார்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்பிக்கையற்ற மக்களுக்கு புதிய நம்பிக்கையை புதுப்பிக்கின்ற ஆண்டவர். இந்த ஹோலி ஸ்பிரிட், கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ், இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தீம் தெரியுங்களா? இது பைபிளில் இருக்குது, பட் அதை விட எங்கே பேசப்பட்ட ஒரு தீம் தெரியுங்களா? இல்லையா, 1991ஆம் ஆண்டில் கேன்பெரா, ஆஸ்திரேலியாவினுடைய கேபிட்டல், அங்கே ஒரு அசம்பிளி, அந்த WCCன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? வாட் இஸ் WCC, வாட் இஸ் NCCI? வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இல்லையா? உலக நாடுகளின் பிரதிநிதியாக, அனைத்து உலக நாடுகளின் திருச்சபையுடைய பிரதிநிதி, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். ஆட்சி செய்வதற்காக இல்லை, மாறாக இணைந்து செயல்படுவதற்கு. NCCI, நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா. இப்போ இங்கே இருக்குதான எல்லா திருச்சபையுடைய பிரதிநிதியாக தலைமைத்துவ செயல்பாட்டை இது செய்கின்றது. அதில் தான் நம்முடைய ஆசிரியர் எபினேசர் ஆயர் அவர்கள், ரெவரண்ட் P. டேவிட் ஆயருடைய புதல்வர், அவர் தான் முன்னாள் நம்முடைய சேவா துறையினுடைய இயக்குநராக பணியாற்றியவர்கள் 2 டேர்ம்ஸ். அதன் பிறகு ரெவரண்ட் பெஞ்சமின் ஐயா, அதன் பிறகு நான் நம்முடைய மெட்ராஸ் டைஸை தொடர்ந்து அந்த அந்த வாரியம், இது துறையில் வாரியம் கொடுக்கப்பட்டு வருது, போர்டு, சேவா போர்டு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கடவுள் இப்படியாக நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குன்னா, இதன் விளைவாக அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஆயர் அவர்கள் இப்பொழுது NCCIயில், நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியாவில் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். கருத்துக்கு அன்பார்ந்தவர்களே, ஆகவே இந்த சர்ச்சஸினுடைய வேலை என்ன? அந்த திருச்சபையில் தான் அந்த WCC, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் 8 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். முதலாவது 1948 தான் துவங்குகிறது. அப்படியாக துவங்கப்படுகிறதான ஒரு சூழலிலே 1991ஆம் ஆண்டிலே இவர்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும், அந்த 8 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிறதான இந்த உலக திருச்சபையுடைய அந்த கூட்டமைப்பில் இவர்கள் ஒரு தீம் செலக்ட் பண்ணுவாங்க. கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவ் த ஹோல் கிரியேஷன். அதுதான் வந்து அதனுடைய தீம். 1900 நீங்கள் இதில் போய் பாருங்கள், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து படிக்கணும். நம்முடைய பிள்ளைக்கு இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுப்பதே இல்லை. அப்படியாக உலக நாடுகள், உலக திருச்சபைகள் எல்லாம் ஒன்றா சேர்றதே பெரிய விஷயம் இல்லையா? இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு திருச்சபையில் ஒன்றாக வருவதே ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து நாம் கிறிஸ்துவனுடைய உள்ள பாடுகள், துன்பத்தின் வழியாக, குறிப்பாக திருமுழுக்கின் வழியாக, திருவிருந்தின் வழியாக நாம் ஒன்றாக இணைகின்றோம். கர்த்தருக்கு அன்பார்ந்தவர்களே, அப்போ இந்த WCC அவருடைய டாபிக் தான் கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவ் த ஹோல் கிரியேஷன். படைப்பனைத்தையும் புதியது ஒரு ஜபம் இல்லையா? கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஜபம் பண்ணுறோம்? படைப்பனைத்து புதுப்பிக்க முன்னாடி முதல்ல யாரை புதுப்பிக்கணும்? படைப்பு புதுப்பிக்கப்படணும்னா முதலாவது மனுக்குலம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ். இட்ஸ் எ ப்ரேயர். அப்போ நம்முடைய ஃபெய்த்தை வந்து என்ன பண்ணுறோம்? உறுதிப்படுத்துகின்ற, பரிசோதித்து அலசி ஆராய்ந்து பார்த்து இன்னும் உறுதிப்படுத்திக் கொடுத்ததான ஒரு திருநிலைப்பாடு தான் இந்த ஜபம். இப்போ நம்முடைய ஃபெய்த் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் ஃபெய்த் இருக்குது. ஆனால் ஃபெய்த்து கொஞ்சம் சற்று மங்கி போயிருக்குது இல்லையா? அது கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக இல்லை, டீப்பாக இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லி அது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அப்போ நம்பிக்கையற்று போன இந்த மக்களுக்கு இந்த எலும்புகள் வழியாக புதிய வாழ்வை கொடுப்பதன் வழியாக கடவுளை இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்கின்றார்? புதிய வாழ்வினை உறுதிப்படுத்துகின்றார். அப்போது அதாவது எலும்புகளாலே ஒன்றாக இருந்த அந்த எலும்புகளை ஆண்டவர் உயிர் கொடுத்து இந்த மக்கள் எல்லாரும் ஒன்றாக ஆண்டவர் இணைக்கின்றார். இப்போ இந்த கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ் என்று சொல்கின்ற போது தூய ஆவியான நம்மை இணைக்கின்ற ஆவியானவர், நம்மை ஒன்றாக சேர்க்கின்ற ஆவியானவர். அப்போ உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கின்ற போது வாழ்கின்ற மக்களாகி நமக்கு என்ன உண்டு? கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ், ரெனிவ் அவர் ஃபெய்த் என்று நாம் இன்று நாளிலே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எதற்காக? நம்முடைய விசுவாசம் உறுதியாக தான் மற்றவருடைய விசுவாசத்திலே நம்ம என்ன பண்ண முடியும்? உறுதி அளிக்க முடியும். we can proclaim faith of us. நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கிற போது மற்றவர்களுக்கு போய் இதை நாம் சொல்ல முடியும். ஆகவே இந்த பெந்தெகோஸ்து திருநாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்தவனமாக கொலையுண்ட மக்களுக்கு
எலும்புகளாக இருந்த இந்த எலும்புகளுக்கு ஒரு புதிய, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றாக இணைக்கின்றார். செதறி போன எலும்புகளெல்லாம் யுத்தத்தில் என்ன ஒன்றை அப்படியே கொன்றா போட்டிருப்பாங்க இல்லையா? யுத்தத்தில் எப்படியாவது அப்படி சிதறி போயிருக்கும். ஆனால் அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாக இணைக்கிறார். அதன் பிறகு நரம்புகள், சதை, அதன் பிறகு தோல் அதை மூடுகிறது. கடைசியாக நிறைவாக உயிர் மூச்சு ஆண்டவராலே உரைக்கப்பட்ட பிறகு இந்த உயிர் மூச்சு பெற்று ஒரு திரளான மக்களாக இணைக்கப்படுகின்றார்கள். இப்போ நாங்கள் மடிந்து போயிட்டோம், இனிமேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலையிலே ஆண்டவர் மீண்டுமாக புதிய நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கிறத நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாள் நாம் ஜெபிக்கின்ற போது ரெனிவ் அஸ், கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவ் அஸ், அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் கூடி என்ன பண்ணாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க அங்கே? 1ஆம் அதிகாரத்தில் அதுக்குரிய பதில் இருக்குது. 120 பேர் கொண்ட ஒரு குழு. ஏசாமி சொன்னார் இல்லையா, நான் சென்ற பிறகு தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வருவ வரையில் நீங்கள் எங்கே பண்ணுங்க? எங்கே காத்திருங்க? எருசலேமிலே மேலறையிலே காத்திருங்கள். அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ காத்திருந்தார்கள். காத்திருப்பது மட்டும் இல்லை, ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இந்த பெந்தேகொஸ்தே என்னும் பண்டிகை நாளிலே ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஜெபித்து கொண்டிருந்த போது என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார்? எப்படிப்பட்ட நாவுகளைப் போல் வந்தார்? அக்கினி நாவுகள் இல்லையா? அதாவது எல்லாருமே ஒரே பாஷை பேசக்கூடியவர்கள் இல்லையா? ஆனால் இந்த ஒரே பாஷை பேசக்கூடியவர்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? சிதறடிக்கின்றார். எங்கே? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரம் கட்டப்படுகின்ற போது ஒரு சமவெளிக்கு வந்தாங்க. இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? நம்ம ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி, எதுக்காக கட்டினாங்க தெரியுங்களா? அவங்க சும்மா அதில் வாசித்து பாருங்களேன். ஐயா, நான் பெரிய ஆள் என்பது இல்லை, நல்ல அங்கே விளக்கமாக நல்லாவே இருக்குது. நாம் எல்லாரும் சதிரடிக்கப்படாதபடிக்கு ஒன்றாக இருக்கலாம். ஸோ அவனுக்கு ஒரு நல்ல கான்செப்ட் இருந்திருக்குது. ஓகே, பேர் ஒன்று பேர் புகழ்ச்சி. ரெண்டாவது நம்ம ஒன்றாக இருக்கணும். அடுத்தது அதாவது அவங்க என்ன நினச்சாங்களா, அப்போ வானம் கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு. அப்போ கடவுள்கிட்ட என்ன பண்ணிடலாம், நம்ம நேராக ஏறி போயிடலாம் ஒரு கான்செப்ட் மைண்டில் இருந்துச்சான். அப்போ பேர் ஒன்று, நான் என்கின்ற நான் கட்டிட்டேன் பெரிய, அதை செங்கற்களை உருவாக்கி இல்லையா, ஆதியிலே அவங்க செங்கற்கள் உருவாக்க வேண்டும் சொல்லி அவங்க எண்ணியிருக்கிறாங்க. இப்போ செங்கல் எல்லாமே வீடு கட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி தான் இன்றைக்கி நிலமை. இப்போ ரெடிமேடு வீடெல்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணுது? லாரியில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கலாம். நான் அரப் கண்ட்ரியில் குவைத் தேசத்தில் ஒரு 3.5 ஆண்டுகள் ஏறத்தாழ பணியாற்றினேன். அங்கே பார்த்த நிறைய வீடுகள் எப்படி இருக்குது? பெரிய பெரிய மாளிகைகளும் இருக்குது. அதே நேரத்தில் கேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் தான் வீடு. அங்கே அது கண்டெய்னர் மாதிரியே தெரியாது. ஒரு சில கண்டெய்னரில் ஒன்றா சேர்த்து உள்ளே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஆலயங்களும் அப்படி தான், ஒரு சிலது அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன வீடு, பெரிய பெரிய வீடுகளெல்லாம் கண்டெய்னரில் பண்ணி வச்சுருப்பான். அது இங்கேயும் நம்ம இந்தியாவில் வந்துருச்சு. இப்போ ஏன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க போல். இன்டீரியர் மட்டும் மாற்றிடலாம். ஓகே, அப்போ இங்கே நான் வாசிக்கின்றதான வேத பகுதியிலே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இவர்களுக்கு ஒரே பாஷை பேசிக்கொண்டவர்கள் இங்கே தாறுமாறாக்கப்படுகிறார்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆதி ஆகமத்தில் பார்க்கிற போது ஒரே பாஷை பேசிக்கொண்டார்கள். இவர்கள் ஒருவேளை பெயர் வேறு வர வேண்டும் என்று சொல்லி எண்ணினார்கள். செங்கற்களை கட்டி நம்ம கோபுரத்தை கட்டி நம்ம ஒன்றா இங்கே இருக்கலாம்னு சொல்லி எண்ணினார்கள். கடவுள்கிட்ட என்ன பண்ணிடலாம், சீக்கிரம் போய் அவர்கிட்ட போய் எட்டிடலாம் போய் நினைச்சாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தாராம், இவங்க எப்படி கட்டுறாங்கன்னா நோக்கத்தோடு கட்டி கொண்டிருக்காரு பார்த்தபோது இவருடைய மனநிலைகள் வேற மாதிரி இருந்தது. என்ன பண்ணிட்டாராம், அவருடைய லாங்குவேஜஸ் எல்லாம் தாறுமாறாக்கி விட்டார். அப்படின்னா என்ன, ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியாது. அப்படி சிதறடிக்கப்பட்ட இந்த மக்கள் என்ன கடைசியில் எங்கே ஒன்றாவது மீண்டுமாக இல்லை வேற எங்கே நமக்கு ஒன்றாக இருந்த மாதிரி எங்கே எழுதப்படலை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இவர்கள் ஒன்றாக கூடி ஜெபித்து கொண்டிருந்த போது என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கின்றார். எப்படி வருது அவங்களுக்கு? காற்றை போல், அக்கி நாவுகள் போன்ற காற்றை போல அவர்களுக்கு அந்த ஆவியார் வல்லமையாலே இறங்குகிறார். இறங்கின பிறகு என்ன பண்ணுறாங்க? இவர்கள் என்ன பாஷை பேசினார்கள்? பல பாஷைகளை பேசினார்கள். அதாவது அந்நிய மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படி பேசினார்கள். அந்நிய பாஷைன்னு சொல்லி புரியாத பாஷையில் பேசுறது அந்நிய பாஷை அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கின்றார்.
ஒருத்தருக்கு புரியணும். ஜென்ம பாஷையிலே பேசுகிறார். அதுவும் வந்து அங்கே இருக்கிறதான பலதரப்பட்ட மக்கள் இந்த பண்டிகை காலங்களில் பல நாடுகளிலிருந்து வந்திருப்பார்கள். அப்படி வருகின்ற போது இந்த மக்கள் பேசுறது என்ன பண்ணுது, அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. என்னடா இது எல்லாரும் ஒரே பாஷை பேசுதான், இப்போ பார்த்தா நம்ம பாஷையை பேசுகிறாங்களே, தமிழ் பேசுகிறாங்களே, தெலுங்கு பேசுகிறாங்களே, சான்ஸ்கிரிட் பேசுகிறாங்க, எபிரேய மொழியில் பேசுகிறாங்க, கிரேக்க மொழியில் பெர்சியன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க, அரமைக் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பல மொழிகள். எப்படி இது சாத்தியமானது? கடவுள் இப்படியாக. அப்போ ஆண்டவர் உலர்ந்தேர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவர், இதே நேரத்தில் சிதறுண்ட மக்களை ஒன்றாக சேர்க்கப்பட்டு தூய ஆவியாரின் மூலமாக திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த. அப்போ ஏற்கனவே திருச்சபை இருந்துச்சா? இல்லை. திருச்சபை நான் கட்டுவேன்னு சொல்லி நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இந்த பேதுருவோடு சொல்லுகின்றார். ஆகவே இந்த அருமை நேரத்தில் கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இவர்கள் ஒரே பாஷை பேசிக்கொண்டவர்கள் இப்போது பரிசுத்தார் வந்த பிறகு மற்றவர்களுடைய பாஷையிலே புரிகின்ற வகையிலே பேசுகிறார்கள். அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, இவங்க எல்லாம் ஏதோ குடிச்சிட்டு உளறி கொண்டிருக்கிறார்கள் நினைத்தார்கள். தவறான ஒரு புரிதல். ஆனால் பேதுரு எழுந்திருந்து என்ன பண்ணுகின்றார், அதை விளக்குகின்றார். அது முதலாவது இந்த ஆதி திருச்சபை உருவாக்கப்பட்டு பிறந்த நாள் இந்த பெந்தேகொஸ்தே திருநாள். 3000 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 120 பேர் கூட இணைக்கப்படுகிறார்கள் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில். அப்போ தான் பேதுரு சொன்னார் இல்லையா, இந்த கல்லின் மீது என்னுடைய பாரின் மீது என்னுடைய சபையை கட்டுவேன். பேதுருக்கிட்ட தான் சொல்கிறார். மத்தேயு 16:18 25 வசனம் வாசி 2 தரம் இந்த சர்ச் திருச்சபைன்றதான வார்த்தை இங்கே முதல் முறையாக எக்லேசியா, அங்கே நம்ம வந்து கிரேக்கத்திலே எக்லேசியா என்று அழைக்கப்படுறதான இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. ஆக இந்த பெந்தேகொஸ்தே திருநாளை கொண்டாடுகின்ற வேளையிலே தூய ஆவியார் வருகின்ற போது பல பாஷைகளை பேசினா புரிகின்ற வகையிலே பேச வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு சவாலான ஊழியமாக இதை நாம் கொண்டு செல்ல திருச்சபைக்கு இன்றைக்கு அது ஒரு கிஃப்டாக பரிசாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நிறைவாக நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அங்கே என்ன வாசித்தோம்? அதாவது துயரம் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு அவர்கள் ஒருவேளை இயேசுவான தன்னுடைய மரணத்தை பற்றி அறிவித்த போது இந்த சீடர்கள் கலங்கி போனார்கள் இல்லையா? ஆனால் இயேசுவானவர்களுக்கு என்ன சொல்கின்றார்? தூய ஆவியாருடைய செயல்களை பற்றி விளக்குகின்றார். தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன். இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளனர். என்னடா அது, இவர் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், 3.5 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டார், நம்மை விட்டுட்டு இவர் போகிறேன் என்று சொல்லுகின்றார். அது சொன்ன உடனே துயரற்ற ஒரு சூழலிலே மக்கள் அந்த 12 சீடர்கள் ஒருவேளை என்ன செய்வதென்று எதிர்காலத்தை பற்றிய ஒரு சூழல், தங்களை பற்றி எப்படி நாம் வாழ போகிறோம். அப்போ தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வு எல்லாவற்றையும் விட்டு நம்ம இவரை பின்தொடர்ந்தோம். இவர் என்ன பண்ண நம்மை விட்டு வெகு சீக்கிரம் ரொம்ப நாள் இருப்பார்னு பார்த்தா சீக்கிரமாக கிளம்பிட்டார். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனதாம்பா யார் வருவார் உங்களுக்கு? துணையாளர், உங்களோடு கொடுக்கின்ற ஹெல்ப்பர், அட்வொகேட், இந்த ட்ரூத்தை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னென்னலாம் போதிச்சுன்னா அவங்களெல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர். இவர் வந்து என்ன பண்ணுவார், நினைப்பூட்டுவார், அவர் வராமல் போயிடுவார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்கள் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகில் தலைவன் தண்டனை பெற்றுவிடுவார். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியாளர் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். என்ன உண்மை? முழு உண்மை, த ஹோல்னஸ், கம்ப்ளீட் ட்ரூத். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எவரிபடி டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அதர். அதான் பரிசுத்த ஆவியானவர் குமார் நாயக்கர் எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் அல்ல, என்னை அனுப்பின பிதாவுன்னு அவர் சொல்வார். பிதாவானவர் என்ன சொல்வார்? நான் அல்லப்பா,
நான் அனுப்பினேன் என்னுடைய குமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்கிற இல்லை, மூவருடைய கடவுளுடைய செயல்பாடு. பிதாக்கள் அங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்கின்றார், இவர் என்னுடைய நேசுகுமார், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன். இவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்கப்பா. அப்போ ஒருத்தர் பூஸ்ட் பண்ணிக்கிற, அது நாட் போஸ்டிங் ஈச் அதர், நான் தான் அப்படி கிடையாது. பட் இவர் ஒன் ஈச் அதர் ஆர் போஸ்டிங் ஈச் அதர். நான் அல்லப்பா அவர். அப்போ ஏசாமி சொல்ல, நான் போன பிறகு யார் வர்றது? தூய ஆவியானவர் வருவார். அவர் சர்வ சத்தியக்குள்ள உங்களை வழிநடத்துவார். தாம் கேட்பதை பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ நான் என்னெல்லாம் சொல்லிட்டு போனோம், தானாக பேசாமல் நான் சொன்னதெல்லாம் மீண்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? யூ வில் பி த ரிமைண்டர். ஆகவே கர்த்தருக்குள் பாருங்களே, இந்த அருமையான கால நேரத்தில் பெந்தேகொஸ்தே திருநாளை கொண்டாடுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ இந்த பெந்தேகொஸ்தே திருநாள் எவ்வளோ முக்கியமானது இல்லையா? ஏன் திருச்சபை இதை மறந்து விட்டிருக்கிறது? அப்போ திருச்சபைக்கு ஏன் தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார்? நாம் இணைக்கப்பட்டிருக்கோம், நாம் மற்றவர்களையும் இணைக்க வேண்டும். எப்படி? திருமுழுக்கின் வழியாக இணைக்க வேண்டும் என்றால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வி நீட். விதவுட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் யூ cannot proclaim the good news. அதனால்தான் நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வர வரையிலும் இந்த மேலறையிலே காத்திருங்கள். ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இந்த பெந்தேகொஸ்தே என்னும் நாளின் போது, முதற் பலன்களை அர்ப்பணிக்கின்ற அந்த நாளின் போது பரிசுத்த ஆவியானவர் ஏசாமி சொன்னவண்ணமாகவே இறங்கி வருகின்றார். அவர் எங்கே இருக்கின்றார்? நம்மோடு இருக்கின்றார், நம்ம அகத்திலே வசிக்கின்றார், நம் உள்ளத்திலே இருந்து நம்மை உணர்த்துகிறவராக, நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆகவே ஒரு நேரம் அதிகமாகிவிட்டதுனால் நான் இங்கே இதோடு கூட நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த தூய ஆவியானவருடைய இந்த நாளானது மிகவும் முக்கியமான ஒரு நாள். திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாள். இந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சர்ச் ஆனிவர்சரி எப்படிங்க கொண்டாடுறோம்? எப்படி கொண்டாடுறீங்க? நீங்கள் விமர்சையாக கொண்டாடுறீங்க இல்லையா? இப்போ இந்த உலகளாவே திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள் ஆச்சு. இன்றைக்கி எப்படி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். திஸ் இஸ் த ரிமைண்டர் ஃபார் அஸ் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் கேட்டாருன்னா பதில் சொல்லுவோம் இல்லையா? இது பெந்தேகொஸ்தே என்பது மற்ற அந்த குரூப்புக்கு ஐயா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை, பெந்தேகொஸ்தே என்பது ஒரு யூதருடைய பண்டிகை. 7 பண்டிகைகளில் 3 முக்கியமான பண்டிகைகள். அது 3 முக்கியமான பண்டிகைகளில் இந்த பெந்தேகொஸ்தே திருநாளும் ஒன்று. முதற் பலன்களை அர்ப்பணிக்கின்ற திருநாளாக நாம் கொண்டாடப்பட உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கின்றார். அப்போ நம்ம கொண்டாடுகின்ற போது மற்றவர்களையும் இணைக்க வேண்டும். அதற்காக தான் தூய ஆவியானவர் திருச்சபை கொடுக்கப்படுகிறார். நாம வளரணும், மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும். ஆகவே வருகின்ற காலங்களில் தூய நமக்கு உந்துதல் புரிந்த வேண்டிய பலத்தையும் நம்முடைய கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்துவராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆவியானவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடும்படியாக இந்த நாளிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீரே, எப்படியா கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு போதித்திருக்கின்றீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் எப்படியானால் பிதாவாகி கடவுளுக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும், குமாராய் கடவுளுக்கும் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே பண்டிகைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதை விட அல்லது அதற்கு சமமாக இந்த பெந்தேகொஸ்தே திருநாளை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்ட, திருச்சபை உருவாக்கப்பட்ட திருநாள் நாங்கள் கொண்டாடும்படி அருள் புரிவீராக. தூய ஆவியானவர் எங்களுக்கு உந்துதல் புரியும், பலத்தை தாரும், புரிந்து கொள்கிற மனப்பக்குவத்தை தொடர்ந்து நீர் எங்களோட இடைபெறும். நீர் பேசு நான் கேட்கிறோம். இயேசுவுடைய ஜெபங்களும் பிதாவே, ஆமென். செய்தியை அளித்த ஐயாவுக்கு மீண்டுமாக திருச்சபையின் சார்பிலே நன்றி தெரிவிக்கின்றோம். நம் அனைவரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக சர்வவல்லமையுள்ள வருது என விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பரணக்குமாரனும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது புதிய பண்ணி ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்பட ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரு தன்மையுடையவர், சகலத்தாகிறவர், மனிதராகிய நமக்காக நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் கண்டு இறங்கி பரிசுத்த நல்லை கண்மடித்தவர் திருப்பி மனிதனானார். நமக்காக பொந்து பிளாத்தின் காலத்தில் விட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனுக்கேறி பிதாவின் வாழ்த்து பற்றி விட்டிருக்கிறார். எல்லோரையும் மருத்துவ ஞானத்திற்கு மகிமடை திரும்பி வருவார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவுடன் கும்மனிட்டு புறப்படுவருமாய் பிதாவோடு குமாரோடு கூட தோய் சோத்திரிக்கப்படுமாய் தீர்க்கதரிசனம் மூலமாய் விட்டுமா இருக்கிறேன். விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசு பொதுவான அப்ப சிற்றை முன்னிட்டு விசுவாசிக்கிறேன்.
பாவமன்னிக்க நியமிக்கப்பட்டவரை நான் கதைக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழும் மறுமைக்குரிய ஜீவனுடைய காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் அமர்ந்திருப்போம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை செயலர் அவர்கள் வாசிப்பார். அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆராதனையையும் தெய்வ செய்தியும் அளித்த மதிப்பிற்குரிய ரெவரண்ட் நவஞான பிரசாத் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய லேப்ரிச்சர் ஐயா குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனைக்கு பின் வாலிப ஐக்கிய சங்கத்தின் கூடுகை நடைபெறும். திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறாது. 22/5/2024 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் கூடுகை நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆயர் எஸ் தவசேலி அம்மா அவர்கள் விடுப்பில் உள்ளதால் உங்கள் அவசர தேவைக்கு செயலர் அற்பொருளரை அணுகவும். நம்முடைய பேராயருக்கான தேர்தல் 14/5/2024 செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. நம்முடைய ஆலயத்தின் சார்பில் எம்டிசி மெம்பர் மிஸ்டர் சொரூப் டாகூர், மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜானட் அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றினார்கள். தேர்தல் முடியில் பேராயர் பேனல் தேர்விற்கானவர்கள் ரெவரண்ட் ஏ பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன், ரெவரண்ட் ஜி வெலிங்டன் தேவதாஸ், ரெவரண்ட் டி ஜான் ஆனஸ்ட், ரெவரண்ட் டி மோகன்ராஜ் இவர்கள் 4 பேனலில் உள்ளார்கள். தலைமை பேராயரினால் இவர்கள் ஒருவர் பேராயராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவர்களுக்காக உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளே காண்பவர்கள் 19/5/2024 இன்று திருமதி இஜிடி கிரீட்டா சுரு, திரு இமானியல் ராஜசேகர், திருமதி ஜூலியா மார்த்தா, திருமதி எஸ்தர் கரோலின், திரு அல்போன்ஸ் சேவியர். 20/5/2024 திருமதி பியூலா ரேனி, திருமதி சுசீலா, திரு மோகன்குமார் டேனியல், செல்வி ஷைனி ஆரோன். 21/5/2024 செல்வி சுவாதி ஜெனிஃபர் சைமன். 22/5/2024 செல்வி நிக்கிதா ஷேரன், திரு துரை சிங், திருமதி ஃப்ளாரன்ஸ் ஏஞ்சலினா. 24/5/2024 திருமதி லைலா செல்வி, திரு ராபர்ட் நோபல்ராஜ், திருமதி நகோமி லக்ஷ்மி, திரு ஜெரால்ட் செல்வன் ஆர் சாம்வேல் கேலப் புரூஸ். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 19/5/2024 இன்று திரு ராஜரீகம் குணசேகரன், திருமதி ஹில்டா ஜானட் ஜோதிமணி தம்பதியர், திரு அற்புதராஜ் விஸ்வாசம், திருமதி ஜெயந்தி அற்புதராஜ் தம்பதியர், திரு ஸ்டீஃபன், திருமதி விஜயசாந்தி குமாரி தம்பதியர், திரு டாக்டர் பிரேம்குமார் சுந்தர், டாக்டர் வந்தனா தம்பதியர். 22/5/2024 திரு சொரூப் டாகூர், திருமதி இஜிடி கிரீட்டா சொரூப் தம்பதியர், திரு பால்மணி, திருமதி நிர்மலா கிரேஸ் தம்பதியர், திரு பால் சந்திரன், திருமதி குளோரி நேசமணி தம்பதியர், திரு ராஜா சிங், திருமதி ஞானாபாய் தம்பதியர். 23/5/2024 திரு ஜான் பாளையன், திருமதி புஷ்பரதி பாளையன் தம்பதியர், திரு சுரேஷ், திருமதி எஸ்தர் ஸ்வீட்லின் தம்பதியர்.
24/5/2024 திரு அருண் சிங் கிளாட்வின், திருமதி ரேச்சல் மோனிகா தம்பதியர், திரு நவீன் பால், திருமதி எப்சிபா ரெப்லி தம்பதியர், திரு கிங்ஸ்லி தாம்சன், திருமதி லிடியா ரேச்சல் ஜஹானா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். ஜெபம் செய்வோம். தன்னுடைய பிறந்த நாட்களுக்காகவும் காண்கிற மக்களுக்காகவும் அப்படியாகவே திருமண நாட்களை கண்டுகளிக்கிற அன்பர்களுக்காகவும் நம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனாக இருக்கிற திரிய கடவுளே, இந்த வருடத்திலே இந்த 5ஆம் மாதத்திலே இந்த 3வது வாரத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கார். நன்றி. இந்த புதிய வாரத்திலே ஆண்டவரே புதிய கிருபைகளை பெற்றிருக்கதான தன்னுடைய திருமண நாட்களையும் தன்னுடைய பிறநாட்டு கண்டுகளிக்க அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சியோந்து நீர் ஆஸ்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை புதிய நண்பர்கள் தொடரட்டும். வருஷத்தும் நன்மையால் முடிச்சு விட்டுகின்றேன். முது பாதைகள் நெய்யாய் பொடிகிற வேதத்தில் வாசிக்கிறோனுமாக முது பிள்ளைக்கு ஆண்டவரே ஒரு வருடத்தை கிருபையாக கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவர் செழிப்பான அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில் தந்தருவீராக. அப்படியாகவே திருமணத்திற்காக ஆயத்தப்படும் பிள்ளைகள் ஆண்டவரே ஏற்பாடு செய்து கொண்டுதான் பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்வதிப்பீராக. வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆஸ்வத்திலும் மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இது கிருபைகளையும் விடுதலையும் தந்தரணும். எல்லா துதியும் நமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் சியோந்து நீர் ஆஸ்வத்திலும் இயேசுவே ஜெபங்களும் பிதாவே, ஆமென். விடுதிகள் வாரியத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. இந்த வருடத்திற்கான விடுதிகளிலே பிள்ளைகளை சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவுகள் அந்த விடுதிகளிலே கொடுக்கப்படுகின்றன. without any caste, creed and religion, to receive all the applications from in all our diocesan hostels. ஆகவே அவர்கள் ஏழைகளாக அல்லது தேவையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான் கிரைட்டீரியா. ஆகவே அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவ அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். அப்படியாக அனைத்து ஏழை பிள்ளைகளையும் யாரும் உங்களுக்கு தெரியார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து விடுதிகளிலே அவர்களிலே அந்த படிவங்களை பெற்று அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக திருச்சபையாரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆக ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி பயிற்சி கொடுப்பதற்கான ஆயத்தங்கள் நம்முடைய பேராயத்தின் மூலமாக நம்முடைய பிஷப் இன்சார்ஜ் தி ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஷர்மா நித்யானந்தம் அவர்கள் வழியாகும். நம்முடைய ஹாஸ்டல் போர்டு டைரக்டர் ரெவரண்ட் சாமியல், உதவி அசோசியேட் டைரக்டர்ஸ் ரெவரண்ட் டி புஷ்பராஜ், ரெவரண்ட் சி பூங்கொடி பியூலா அவர்கள் மூலமாக இந்த கடிதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகவே தயவு கூர்ந்து ஏழை பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவராக இருக்கலாம், கிறிஸ்துவ அல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் உதவும்படி திருச்சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்தந்த விடுதிகளிலே அதற்கான விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இதை திருச்சபை மனதிலே வைத்து மற்ற உதவியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் மீண்டுமாக நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டுக்கென்று படைக்கின்றவனுமாக மனமகிழ் கீதங்களிலிருந்து 91வது பாடல் பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா என்ற பாடல் 91வது பாடல் மனமகிழ் கீதங்களிலிருந்து பாடல் நம்ம எழுந்து நின்று பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளும் ஆண்டுக்கு அர்ப்பணிப்போம். திருவிருந்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Bye.
குற்றம் நீங்கி விட குணமாயிற்றார் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிந்தையளித்தீர்களாம் வல்லமை பதயானத்தினால் மறுஜன்ம குணமடைந்தீர்களாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமாம் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றார் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மணவாளன் மறந்தொழித்தீர்களாம் தூய நதியின் சானத்தினால் மோட்சக்கரை ஏறி சுகித்தீர்களாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமாம் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றார் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசுக்காரை நீக்கும் சுத்தமாவியின் சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முக்தி பெறும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமாம் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாயிற்றார் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நாம் திருவிருந்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த வெளியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். நாம் நேரத்தில் ஒருவர் கரங்களை கொடுத்து, அதாவது ஷேக் ஹேண்ட் கொடுக்கக்கூடாது, கொடுத்து கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய சமாதானம் கூட இருப்பதாக. அந்த ஷேக் ஹேண்ட் வேற, நம்ம கொடுக்கும்போது நடுவில் கையை வச்சு கொடுக்கணும். எல்லாரும் ஷேர் பண்ணிட்டீங்களா? அவங்க 2 பேர் ஷேர் பண்ணல போல, தனியாக இருக்காங்களே. டோன்ட் மிஸ் எனிபடி. ஓகே. கர்த்தருடைய சமாதானம் கூட இருப்பதாக. நாம் வண்ணமாகவே ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமார் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணீரே. நாங்கள் அபாத்திராயனும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளெல்லாம் உம்முடையவைகள் உமது கருத்திலே வாங்கி முக்கு கொடுக்கிறோம். ஆமீன். நாம் அனைவரும் முழுகார்படியிட்டு அல்லது அமர்ந்தவாரோ சேர்ந்து எடுப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சிஷ்யர் மத்தியில் பிரசன்னமானது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு வெளிப்படுத்தியலும் நீரே பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். கர்த்தரத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராய் கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்ய தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது.
தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமை நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்தை இடத்தில் உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. முதுகுமாரன் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் நீர் வானங்களையும் பூமியையும் அவள் எல்லாவற்றும் சிருஷ்டித்தீர். மனிதனும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் செயல் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிழ்ந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கு மகிமுண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நாமத்தாலே வந்தவர் வருகிறமான தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்தில் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் இருக்குமா அன்பு கூர்ந்து ஒரே பிறக்குமாராக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவர் தந்திரநீரே. அவர் சில ஒரே தரம் தமத்தை ஆமையை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டிட்டு அருளினாரே. அவர் தாம் கடுக்கெடுக்கும் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷில் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுவடைய சரீரம், என் நினைக்கும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமளிப்புண்டாகும் உங்களுக்காகும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய ரத்தம், என்னை நினைக்கும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தையில் அறிக்கையிடுகிறோம், நீ திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளை மரணத்தை மகிமையான உயிர்த்தெழுதும் பரமேறி நினைவு கூர்ந்து உமது அடைகளாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மையப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்துள்ள அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவருக்குள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ பிதாவாகி உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்னைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது ரட்சகராக கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்த பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நடப்பத்தில் எனக்கு தாரும், எனக்கு விரோதமாக குற்றச்செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனை பிரசி பண்ணாமல் தீம் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் நினைக்க முடியவில்லை. ஆமேன். நம்முடைய தகுதியற்ற நிலா முடிந்தவர்களாய் ஆண்டுடைய கிருபை வேண்டி மனத்தாழ்மையாய் நம் அனைவரும் சேர்ந்த ஆண்டவர் கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். நம்முடைய மேசின் கீழ் விடும் துணிக்கைகளும் குறிக்கோள் நாங்கள் பார்த்திடலர். ஆனாலும் தேவரீர் எப்போது இறக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசவருக்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். ஆமென். நாம் பிற்கிறப்பும் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பார்த்து சுமந்துக்கு தேவாட்டுக்கிட்டே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பார்த்து சுமந்துக்கு தேவாட்டுக்கிட்டே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பார்த்து சுமந்துக்கு தேவாட்டுக்கிட்டே சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாருங்கள், கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக பந்திலே வந்து பங்கு பெற்று கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள். அவன் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவதி.
போவதில்லை என்றே பொல்லாத பாதையே நான் போவதில்லை என்றே பொல்லாத பாதையே நீவாகும் பாவமெல்லாம் நீங்கும் என்று சொன்னீரே. தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேட நீசனும் நான். தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேட நீசனும் நான். தேனாருள் மூலகுடம் பேராசையால் மயங்கி போயும் அவற்றோடு ஆவிலாயற்சியாய் நான். போயும் அவற்றோடு ஓடிலாயற்சியாய் நான். ஜீவ செல்வ ஞான சேல செல்வங்களே நாவென்று வேண்டின சாவில் சஞ்சரித்த சாவில் சஞ்சரித்த துன்பங்கள் நீக்கியுள்ளே தூக்கி அழைத்தேனே. இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நம்பினேன் நான். இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நம்பினேன் நான். சேர ஒட்டாமல் உன்னைய தடையாவும் நண்பால் பாவம் போக்கும் வழியா ஆண்டவருடைய சரீரத்தும் ரத்தத்தை விசுவாசனாலே பெற்றுக்கொள்ளாக நாம் ஆண்டுக்கு ஸ்தோத்திர செலுத்த கடவோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல வாழும் மறவாதே. ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த அருமையான காலவெளிக்காக விடவு நன்றி செலுத்துகிறோம். பெந்தெகோஸ்து திருநாளிலே நாங்கள் கர்த்தாவே கொண்டாடுவதற்கான ஆயத்தங்கள் நாங்கள் கர்த்தாவோட மனங்களிலே ஏற்படுத்தும்படியாக இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி. நம்பிக்கையை புதுப்பித்து படைப்பனைத்தும் புதுப்பிக்கின்றவரே, உயிரற்ற எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தவரே, ஒன்றாக இணைந்து ஜெபித்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீர் கொடுத்து அநேக புரிகின்ற பாஷைகளிலே பேசி அனைத்து உலக நாடு மக்களையும் ஒன்றாக இணைக்கின்ற இன்க்ளூசிவ் காட், ஒன்றாக இணைக்கின்ற ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பற்றுறுதியிலே நாங்கள் கர்த்தாவே அறிக்கை செய்கிற வண்ணமாக தந்தையின் வழியாக ஆண்டவர் தந்தையின் மூலமாகவும் குமாரன் மூலமாக எங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு தொழுது தோத்திரிக்கப்படுகிறமா இருக்கிற பரிசுத்த ஆவியை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றுதான் இந்த நம்பிக்கையை கொடுத்தமைக்காக நன்றி. வந்திருக்க ஒரு தம் ஆஸ்வதிப்பராக உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். உலகத்திலே சமாதானத்தை தாரும், எங்களுடைய நாட்டிலே சமாதானத்தை தாரும், என்னுடைய திருச்சபையிலே சமாதானத்தை தாரும். கடந்த வாரத்திலே ஆண்டவர் நடைபெற்றதான என்னுடைய சென்னை பேராய தேர்தலுக்கான ஆண்டவர் பட்டியலிலே 4 பேரை நீர் மூத்த ஆயர்களை தெரிவு செய்திருப்பதற்காக நன்றி. திரு பால் பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்காக
அடுத்திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்காக, அடுத்திரு வெலிங்டன் ஜேசுதாஸ் ஐயா அவர்களுக்காக, அடுத்திரு டிஜே டேவிட்சன் ஐயா அவர்களுக்காக நன்றி. முதல் திருவிழா சித்தத்தின்படி யாரை இந்த 4 பேரிலே பேராயராக வர வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ முது திருவிழத்திற்கு ஏற்ப நீர் அவர்களை ஆண்டவரை தெரிவு செய்து எடுத்து நீர் பயன்படுத்திடலும். திருச்சபையில் அநேக சவால்கள் நிறைந்த இந்த ஒரு சூழலிலே ஆண்டவரே நாங்கள் எழுந்து போன அந்த மாண்பினை மீண்டுமாக திரும்ப நிலைநாட்டுவதற்கு தூய ஆவியான ஒற்றுமையின் ஆவியை தந்து ஒன்றாக இணைந்து உழைக்கின்ற ஆவியானவரை தந்து நீர் பலப்படுத்துகிற கர்த்தர் தாமே உமது தூய ஆவியின் மூலமாக நல் மனசாட்சி தந்து உமக்கென்று கர்த்தாவை நாங்கள் உழைக்க அநேக மக்களை இதோ உமது திருவிழா ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்க திருவிழத்தை நிறைவேற்ற கர்த்தர் நீர் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தேவைகளோடு கஷ்டங்களோடு பாரங்களோடு சொல்ல முடியாத வேதங்களோடு வியாதிகளோடு வந்திருக்கலாம். முது காயப்பட்ட கத்தினாரை தொடுவீராக. பரிபூர்ண சுகத்தினை கட்டிடுவீராக. நாங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து போகின்ற போது நாங்கள் கர்த்தாவே முது பரிசுத்த ஆவியானுக்கு சாட்சியாக பலன் பெற்றவர்களாக இந்த பலத்தை கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி பகர மற்றவர்களுக்கான சுவிசேஷ அறிவிக்கிற பணி நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள கர்த்தனை உதவி செய்திருந்தோம். 1991ஆம் ஆண்டிலே இதோ கேன்பரன் கர்த்தாவே கேன்பரி அப்புறம் ஆஸ்திரேலியா கேபிட்டலில் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளுக்காக WCC வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் எடுத்துக்கொண்ட நல்ல முயற்சிகளுக்காக நன்றி. ஜெபமாக தூய ஆவியானவரே வாரும் படைப்பனைத்தையும் புதுப்பியும். இப்போ நாங்கள் கேட்கிறோம், முதலாவது எங்களை நீர் புதுப்பித்தீர் என்றால் படைப்பனைத்தையும் நாங்கள் புதுப்பிக்க முடியும். இந்த ஆற்றலை தந்துடும். வந்திருக்க யாவருமே ஆசீர்வதித்து அனுப்பிடுவாக. குறைகள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றும் மன்னித்தரலும். நீர் செய்த எல்லா நண்பர்களுக்காக நன்றி. நான் கேட்டவை கேட்க மறந்தவை அனைத்து ஆசீர்வாதங்களுக்கான நண்பர்கள் கிருபையால் முடிச்சுட்டிரலும். இந்த ஸ்தல போதகருக்காக ஆயருக்காக ஆடவர் NMSAயில் அவர் பணியாற்றுதான பணிகளுக்காக இந்த விடுமுறை நேரங்களிலே சென்றிருக்குதான ஆடவர் எல்லா விதமான பணிகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். குடும்பத்தாரையும் பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிப்பராக. திருச்சபை குடும்பத்தார் நீர் ஆஸ்வதித்து அநேகர் ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். பத்திரமாக ஆண்டவர் இருந்து பத்திரமாக திரும்ப வர கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நல்ல ரிசல்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒரு சில இடங்களிலும் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற கர்த்தாவே வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி எங்களுக்கு நாட்டின் ரிசல்ட்டுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவர் உண்மை நாங்கள் உண்மையாகவே ஆண்டவர் நேசிக்கிற மக்களை எங்களை மாற்றும். பலவிதமான சோதனைகள் சவால்கள் வருகின்ற போது மேற்கொள்வதான பலத்தை எங்களுக்கு தந்திருவீராக. இந்த உலகத்திற்காக கடந்து போகிறோம். இந்த சமூகம் முன்னும் பின்னமாக செல்லட்டும். எங்களுக்கு கொடுத்த நல்ல சூழலுக்காக நன்றி கர்த்தாவே. ஒருவேளை பயங்கரமான வெயில் இருந்தது, வெயிலின் சீற்றம் காணப்பட்டது. கடந்த 2-3 நாட்களாக இரவு நேரத்தில் நல்ல மழையை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. அதன் விளைவாக சற்று எங்களுக்கு கர்த்தா அந்த ஆண்டவரை வெப்பம் தணிந்திருப்பதற்காக சோத்திருக்கிறோம். பல மாநிலங்களிலே மாவட்டங்களிலே நீர் நல்ல மழையை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் வழிநடத்து பாதுகாத்து கிருபைக்கும் பராவுக்கும் பாதுகாவலுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்வவல்லமையுள்ள கடவுளே பரம்பிதாவும் இந்த நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துக்குள் எங்களை முது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலை மதியா திருச்சரீரம் ரத்தமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை தோத்திருக்கிறோம். சரீரம் ஆத்துமாகிய எங்களை பரிசுத்த ஜீவனமுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசி நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமென். நிறைவு பாடலாக நாம் அனைவரும் எழுந்து 194வது பாமாலை தூய பந்தி சேர்ந்த கைகள் 194.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.